அனைவருக்கும் வணக்கம். பாரிசாலன் அப்படிங்கிற இனத்துரோகி கருணா மாத்தையா அவர்களுக்கு 25 ரூபாய்க்கு வந்து கார் இருக்குன்னு சொல்லி எத்தனை பேருக்கு தெரியும்? இப்போ தான் எனக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த ஆதாரத்தை யார் வெளியிட்டிருக்கா அப்படின்னா, நம்மளுக்கு இந்த ஆதாரத்தை யார் சொல்லியிருக்கா அப்படின்னா, காடவன் சூர்யா அப்படிங்கிற ஒரு நபர். இந்த நபர் யாருன்னா, பாரிசாலனுடைய ஆதரவாளர். இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஃபோட்டோவில் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் தான் காடவன் சூர்யா, பாரிசாலனுடைய தீவிர ஆதரவாளர். 4 வருஷம் பாரிசாலனுடைய ஆதரவாளர். பாரிசாலனை வந்து தனிப்பட்ட முறையில் நேராக பார்த்து, ஏன்னா பாரிசாலன் மேலே இருக்க பிரியத்தில் நேராக போய் பார்த்து பாரிசாலனை வந்து மீட் பண்ணி அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நட்பு பாராட்டிய ஒருத்தர், பாரியை முழுசாக நம்பின ஒருத்தர். அவர் வந்து இப்போது ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கார். பாரிசாலனுக்கு 25 ரூபாய்க்கு வந்து கார் இருக்குதுன்னு சொல்லி. அப்போது அந்த விஷயம் முக்கியமான விஷயம். அந்த ஆதாரத்தை வந்து வெளியிட்டிருக்காரு. என்னென்னா, இப்போது இவர் சொல்கிற பல விமர்சனம் வைக்கிறார். அதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து விமர்சனம் பண்ணிருக்கோம். இப்போ ஒன்றும் இல்லை, சீமான் அவர்கள் வந்து ஸ்டாலின்கிட்ட மாண்பு காட்டுறாரு அப்படிங்கிற விமர்சனத்தெல்லாம் வந்து பாரி சொல்லுவார், நம்ம வச்சுக்கிட்டுருப்போம். ஆனால் இப்போது அந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் விஜய் வந்து பல தவறுகளை பண்ணுறாரு. அது கேள்வி கேட்கணும் பாரிஸ், ஆனால் கேள்வி கேட்கல. அங்கே தான் இவங்களுக்கெல்லாம் பொறி தட்டுது. நம்மளுக்கு முன்னாடியே தெரியுது. ஒன்றும் இல்லை, காங்கிரஸோட கூட்டணி போகிறாரு விஜய். அதுக்கு இவர் எப்படி முட்டு கொடுக்குறாரு அப்படின்னா, எடப்பாடி தான் காரணம், எடப்பாடி தான் விஜய் வந்து கூட்டணி கூப்பிட்டாரு, எடப்பாடி வரல அப்படின்னோடனே வேறு ஆப்ஷனே இல்லாமல் காங்கிரஸோட போனார்னு சொல்லி விஜய் காங்கிரஸோட போனதுக்கு முட்டு கொடுக்குறாருல இந்த பாரிசாலன். அப்போ அந்த பையனுக்கு தெரியுமில்ல, இந்த பையன் ஒரு தமிழ் தேசியவாதி, தமிழர் தானே. அப்போ பாரிசாலன் தமிழ் தேசியம் பேசினா தானே இந்த பையன் ஆதரிச்சான் காரணம்னு சொல்லி. அப்போ இவனுக்கு தெரியுது, இல்லை காங்கிரஸோட கூட்டணி போகிறத இவர் நியூட்ரலைஸ் பண்ணுறாரு அப்படின்னு. அது மட்டுமா, இப்போது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுறாரு. அந்த வார்த்தையை கேட்டுட்டு இந்த பையன் ட்வீட் போட்டிருக்கான், இது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா? விஜய் வந்து இலவசத்தை வந்து அறிவிக்கிறார். அதாவது 6 சிலிண்டர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இருக்கிற கடன் 10 லட்சம் கோடி கடன் கொடுக்க முடியாது, 2500 பணம் கொடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அவர் அறிவிக்கிறார். அதை வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி சொல்லி விஜய் என்ன, விஜய்க்கு ஆதரவாக அந்த விஷயத்தை மடமாத்துறாரு பாரிசாலன். அதை கொடுக்க முடியும், விஜய் நினச்சா 2500 கொடுக்க முடியும் அப்படி சொல்லி ஜெயிச்சது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிங்கிறார். இதே இடத்துல சீமான் இருந்தால், சீமான் 2500 கொடுக்க இருந்தால் பாரி என்ன பேசியிருப்பார் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பேசியிருப்போம். நம்ம ஆல்ரெடி எல்லாத்துக்கும் விமர்சனம் வச்சுட்டா, அந்த பையன் அதை எடுத்து இப்போ ட்வீட் போட்டிருக்காப்புல. அது மட்டும் இல்லை, இப்போ விஜய் வந்து 2 தொகுதி நிற்கிறாப்புல. அப்போ சீமான் அவர்கள் தமிழ் தேசியம் என்ன சொன்னாங்கன்னா, இது ஜனநாயக துரோகம், இன்னொருத்தர் வாய்ப்பை தட்டி பறிக்கிறது, இடைத்தேர்தல் வந்து அதுக்கு செலவு. அப்போது 2 தொகுதியில் ஏதாவது ஒன்று ஜெயிக்கணும் அப்படி போட்டி போகிறது வந்து ஒரு தன்னம்பிக்கை இல்லாத ஒரு தன்மைன்னு சொல்லி சீமானை சொல்கிறார். ஆனால் அந்த நேரத்தில் பாரிசாலன் என்ன சொல்கிறாருன்னா, 2ல் 1 ஜெயிக்கணும், அப்போ ஏதாவது ஒன்று நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிற அந்த ஜெயிக்கணுங்கிற நோக்கத்தோடு தான் விஜய் வந்து 2 இடத்துல போட்டி போகிறான்னு சொல்லி அது எல்லாத்தையுமே விஜய்க்கு ஆதரவாகவே இப்படி பேசினா, பாரிசாலனோட தீவிர ஆதரவாளர் என்ன பண்ணுவாங்க, இந்த ஆள் வேலை போயிட்டாண்டா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் நம்ம சொல்லிட்டே இருக்கோம். பாரிசாலன் வேலை போயிட்டாருன்னு. அதுவும் நம்ம சொல்கிறது தெளிவான விஷயங்களை வச்சு தான் சொல்கிறோம். பாரிசாலன் கல்யாணம் வந்து சங்கீதா கல்யாண மண்டபம். அந்த கல்யாணத்துக்கு பின்னாடியே பாரிசாலன் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தேசியத்தோடு தடம் புரண்டார். அதுக்கு முன்னாடி பாரி, அதுக்கப்புறம் பாரி அப்படின்னா நம்ம சொல்லணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து விஜயை வந்து எதிர்த்துக்கிட்டே இருப்பார். விஜய் வந்து திராவிடத்தை கொடுத்துட்டு வரா, எதிர்த்துக்கிட்டு வரான்னு தெரியாது, ஆனால் எதிர்ப்பார், இலுமினாட்டிம்பார். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் தமிழர். சீமான் கெட்டவராக மாட்டார், விஜய் நல்லவராக மாட்டார். விஜய் நல்லவராக மாதிரி அவர் என்னென்னா சீமானுக்கு வந்து டார்கெட் பண்ணிட்டே இருக்கார். சீமான் இனவாதம் பேசலை, சீமான் பிறமொழியாளர் வந்து பதவியில் வச்சுருக்காரு, வந்து கள்ள தொடர்பு இருக்குது, சாட்டை வந்து இருந்துச்சுன்னா பணம் வாங்கிட்டார், இட்லி கடைக்கு இன்பன் ரிவ்யூ பண்ணிட்டார். இப்படி எல்லைக்கே படம் வந்து சீமான் போயிட்டார், அந்த படத்தோட லிங்க் இது, இன்பன் உதயநிதி இட்லி கடை அப்படின்ட்டு இப்படி விமர்சனம் வைக்கிறார். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணார், விஜய் இலுமினாட்டி கை காமிக்கிறாரு, தமிழ்நாட்டை அழிக்க வர்றாரு, கழுவே தவிர. அப்போது இதெல்லாம் பார்க்குறாங்கல்ல இந்த பையன், அதெல்லாம் பார்த்துட்டு தான் என்ன போடுறாப்புல அப்படின்னா, இந்த பென்ஸுக்கார் வாங்கியிருக்க அதுக்கு பாரிசாலனுடைய ஆதரவாளர் இந்த 2 பசங்க இவங்க உட்காந்து ஏழை சீமான்ட்ட பணம் இல்லைங்கிறாருல்ல, அப்புறம் எப்படி சீமான் வந்து கார் வாங்கினார், திறநீதியில் தான் கார் வாங்குறாரு அப்படிங்கிற தோனியில் இந்த பசங்க வந்து ட்வீட் போகிறாங்க. அப்போ இந்த பையனுக்கு காடவன் சூர்யா பார்த்துட்டு என்ன பொறி தட்டுதுன்னா, இவனுக்கு பூரா காசு வாங்கிட்டு ப்ராடு வேலை பூரா பார்த்துட்டு சீமானுக்கு நம்ம வாங்கி கொடுத்த காரு, அதாவது தமிழ் தேசியவாதிகள் நாம் தமிழ் கட்சிக்காரன் வாங்கி கொடுத்த காரு அந்த சீமான் காரு, அதான் நம்ம சொல்லணும். 2வது சீமான் அவர்களை சம்பாதிக்கிறார், அந்த பணத்தை வச்சு வாங்கினது தான் அந்த கார், பென்ஸு காரு. அதுக்கு நான் போன விடையே பதில் சொல்லிட்டேன். அப்படி இருக்கவங்கள இவனை எதுக்கு இப்படி விமர்சனம் பண்ணுறானுங்க? அப்போ இவனுங்க கார் வச்சுருக்கானுங்கள, அந்த காரை நம்ம ஏன் சொல்லக்கூடாது? அந்த போட்டி மனப்பான்மை அங்கே தான் வருது இந்த காடவன் சூர்யா. சீமான் கார் வாங்கினது திறநீதி வாங்கினா நீ சொல்கிறியா, ஏழை பிள்ளைக்கு எதுக்கு வந்து 1 கோடி ரூபாய் காருன்னு சொல்கிற கேட்குற? அதே பாரிசாலன் அவர் வீட்டில் 2 பிஹெச்கே வீடு இருக்குது, ஒரு கார் இருக்குது. அப்படி இருக்கும்போது எதுக்கு இன்னொரு கார் பாரிசாலன் வாங்கணும், அது 25 ரூபாய்க்கு ஏன் வாங்கணும்னு சொல்லி அந்த கேள்வி கேட்குறாரு. அதான் படிக்கிறேன் பாருங்கள்.
இவர்களின் தரம் இவ்வளவு தான். திராவிட உடுப்பு மாநாடு போடுவதற்கு பாரி பல பேரோட என்ன பண்ணார், காசு வந்து வசூல் பண்ணார், திருநீதி வாங்கினா. அதை நான் தப்புன்னு சொல்ல. 20 லட்ச ரூபாய் கார் வாங்குறதுக்கு வந்து பாரிசாலனுக்கு வந்து காசு இருக்குது. அந்த காசை வச்சுட்டு உள்ளரம் கூட்டம் பேசுறதுக்கு பாரிட்ட காசு இல்லையா? 20 கார் வாங்க காசு இருக்க பாரிக்கு திராவிட மாநாடு உள்ளரம் கூட்டம் போட வந்து காசு இல்லையா என்று கேட்டால் நல்லா இருக்குமா? கார் வாங்க அவருக்கு ஏது காசு? அடுத்து இந்த ட்விட்டு, இதான் முக்கியமான ட்விட்டு. இங்கே தான் ஒரு கார் நிற்கிதா? பாரிசாலன் எதுக்கு இன்னொரு காரு? 4 பேர் தான் 4 பேர் தங்குவது எதுக்கு பெரிய வீடு? பாரிசாலன் வீடு பார்த்திங்கன்னா 2 BHK நல்ல பெரிய வீடு. அதில் வந்து 4 பேர் தான் இருக்கிறாங்க. பாரி மனைவி, பாரியோட அப்பா அம்மா, குழந்தை இருக்காங்க என்னன்னு தெரியல. மொத்தமாக அவர் 4 பேர்னு போட்டிருக்காரு. பாரிக்கு குழந்தை இருக்குன்னு நினைக்கிறேன். கல்யாணம் ரொம்ப நாள் ஆச்சுல, அதை விடுங்க, அது நம்மளுக்கு தேவையில்லை. அப்போது இவ்வளவு சொல்கிறாப்புல, இவ்வளவு பணத்தை வீணடிக்கிறதுக்கு தற்சார் பொருளாதாரம் செய்யலாமே. எதுக்கு கார் வாங்குறாரு? அதை வச்சு தற்சார் பொருளாதாரம் செய்யலாமே. கொடுத்த பணத்தை வேணாம்னு சொல்லிவிட்டு சொந்த காசுலேயே திராவிட ஒழிப்பு மாநாடு போட்டிருக்கலாமே. பாரிசன் என்ன பண்ணுறாரு? திராவிட ஒழிப்பு மாநாட்டுக்கு அவர் சொன்னார், அவங்க பணம் கொடுத்தாங்க, அப்படி வச்சுக்கலாம். திரள்நிதி வாங்கினார், அது உண்மை. அப்போ திரள்நிதி வேண்டாம், என்கிட்ட தான் காசு இருக்குது, இது சொல்லி நீ கார் வாங்க வேண்டாம், காசு இருக்கும்போது எதுக்கு இது போடல அப்படி. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, சீமானுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய வீடு, இவ்வளோ பெரிய காரு? அந்த காசை வச்சு மாநாடு நடத்தலாம், அந்த காசை வச்சு சீமான் அவர்கள் கூட்டம் போடலாம். அது எதுக்கு திரள்நிதி கேட்டு கூட்டத்தை போடணும்? அப்போ காசு வச்சுட்டே சீமானும் திரள்நிதி வாங்கிட்டு தம்பிகிட்ட திங்கிறார் அப்படிங்கிற விமர்சனத்துக்கு பாரிசாலன் 25 ரூபா கார் வாங்க வந்து காசு இருக்குது, எதுக்கு அவர் உள்ளரங்க கூட்டம் போட்டு திராவிட மாநாட்டத்தை காசு இல்லை, எதுக்கு காசு வேணாம் அப்படிங்கிற கேள்வியை இந்த பையன் வந்து அடிக்கிறாப்புல. பாரிசாலனுடைய ஆதரவாளரே பாரிசாலனை நார்னாராக என்ன பண்ணுறாப்புல, கிழிக்கிறாப்புல. இதெல்லாம் நம்ம ஏன் சொல்கிறோம்? நம்மளுக்கு வந்து எனக்கு கூட வீடியோ போட வேணாம், கொஞ்சம் நாளைக்கு வந்து ரெஸ்ட் எடுப்போம், நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன். ஆனால் இப்போ நம்ம தொடர்ந்து இயங்க வைக்கிறது யாருமா? இந்த பாரிசாலன் போன்ற துரோகிகள் தான். இனத்துக்கே துரோகம் பண்ணுறாங்க. சீமான் அவர்களை மட்டும் தொடர்ந்து விமர்சனம் வந்து பண்ணுறாரு பாரிசாலன். பல விஷயங்களை சீமான் சாலனை சந்திச்சிட்டார், 25 ரூமில் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு இக்கனை வச்சுட்டு சீமான் வந்து திமுக விலை போயிட்டார் அப்படிங்கிற துரோகம் பண்ணிட்டாரனே பேசுகிறார். 20 லட்சம் ரூபாய்க்கு வந்து சீமானுடைய மகன் போய் ஆங்கில ஸ்கூலில் படிக்கிறாரு, அமெரிக்கன் ஸ்கூலில் படிக்கிறான்னு விமர்சனம் வைக்கிறார். அதே மாதிரி சீமான் வைகோ சந்திச்சிட்டார் அப்படின்னே இது பண்ணுறாரு. நாம் தமிழர் கட்சியில் பிறமொழியாளருக்கு முக்கிய இடம் கொடுத்துட்டாரு, 5 சீட்டு தெலுங்கர் கொடுத்துட்டாரு, அது தவறு அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. இப்படியே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தேர்தல் நேரத்தில் எல்லைக்கே படத்தில் சீமான் நடச்சிட்டாரு, இப்படியே விமர்சனம் வைக்கிறார்ல. ஆனால் பாருங்கள், விஜயை பற்றி விமர்சனம் வைக்கல. அதுதான் இப்போ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இவர் இன துரோகிடா. அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு அரசியல் இருக்குல்ல, 25 ரூபா எப்படி வந்துச்சு அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்கணும். இப்போ இந்த காசு வந்து ஸ்டாலின்கிட்ட வாங்கினாரா, இல்லை உதயநிதிட்ட வாங்கினாரா? இவன்கிட்ட எதுனா வாங்கியிருக்க மாட்டார். அவர் யார்கிட்ட வாங்கினாருன்னா ஆதவ ஒரிஜினாட்ட வாங்கினாரா, இல்லை விஜய் அவர்கள்ட்ட வாங்கினாரா அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்கணும். இல்லை ரூட் மாஃபியாட்ட வாங்கினாரா, இல்லை வந்து லாட்டரி மார்ட்டின்ட்ட வாங்கினாரா? ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து இதெல்லாம் ஓப்பனாக பேசிட்டோம். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து குடியரசியல் தானே பேசுகிறாரு. இவங்கெல்லாம் ஒரே குடியை சேர்ந்தவங்க தான். யார்? லாட்டரி மார்ட்டின். இவர் புதிய தலைமுறை இருக்க SRM காலேஜ் ஓனரு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே பேக்கப்பில் வருவாங்க. இப்போ ஆதவ ஒரிஜினா எங்கே வராருன்னா அவர் கிறிஸ்தவர்னா பாரிசாலன் மனைவி கிறிஸ்தவர், அதெல்லாம் அந்த லாபி. ஒட்டு மொத்தமாக இவங்க வந்து இப்படி சேர்றாங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன லிங்க் இருக்குது? இப்போ ஆதவ ஒரிஜினா அவர்களை பார்த்தீங்கன்னா பற்றி விமர்சனம் பண்ண மாட்டார் பாரிசாலன். ஏன்? ஆதவ ஒரிஜினா அவ்வளோ லூஸ் ஸ்டாக் விட்றாரு, அவ்வளவு லூஸ் ஸ்டாக்கு. பாரிசாலன் சொல்கிறாருங்க, இது ஆதவ ஒரிஜினா சொல்கிறாருங்க, திராவிடம்னா என்ன, எல்லாருக்கும் எல்லாங்கிறது தான் திராவிடம், இங்கே எல்லோரும் சமங்கிறது தான் திராவிடம்னு சொல்லி ஒரு பேசுகிறார். ஏன் பேசுகிறாருன்னா அவர் ஒரு திராவிடர், அதனால் பேசுகிறார். அதுக்கு பாரிசாலன் எதுவும் தெரிவிச்சாருன்னா தெரிக்கலைங்க. நான் வீடியோ போட்டேன். விஜய் உட்காந்துருக்க மேடையில் திராவிடத்துக்கு நான் வழக்கம் சொல்கிறேன்னு வழக்கம் சொல்கிறார். நான் எதிர்த்து வீடியோ போட்டேன். ஆனால் பாரிசாலன் பேசலை. ஏன் பேசலை? பாரிசாலன் ஒரு வேளை ஆதவ ஒரிஜினா கிட்ட அந்த கார் வாங்க காசு வாங்கியிருப்பாரா? 25 லட்ச ரூபா இவருக்கு எப்படி வரும்? இப்படி தான் வாங்கினா தான் வரும். அப்போ அந்த கார் பாரிசாலனுக்கு எப்படி வந்தது? அந்த கார் எந்த கார்? அதுக்கு உண்டான காருக்கு உண்டான விளக்கத்தை பாரிசாலன் கொடுப்பாங்களா, இல்லை பாரிசாலன் ஃபாலோவர்ஸ் கொடுப்பாங்களா? காலவன் சூர்யா சொன்னதுக்கு என்ன பதில்? 20 ரூபா காரு பாரிசாலன் வாங்க, பாரிசாலன் கார் எப்படி வந்தது அப்படிங்கிற கேள்வியை கேட்டு இந்த காணொலியை வந்து முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.